த்ரெட்டு பற்றி பார்க்கலாம். த்ரெட்டில் வந்து ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டு, நார்மல் த்ரெட்டு. ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் வந்து ஏவல மம்தா இதுதான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து 753 அது வந்து பெரிய த்ரெட். இது அது சின்னது இருக்கு. சின்னது வந்து டயால்ச்சி. இந்த 3 த்ரெட் இருக்கு ஜரியில் வந்து. அதில் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்னா த்ரெட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட்டு இருக்குங்கள உள்ள த்ரெட்டு இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இதில் நிலம்பு இருக்கும், அது வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு கட்ட ஒர்க்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்காது, அது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி த்ரெட்டு இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு 3 கலர்ஸ் பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும். 3 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இது வந்து டார்க்காக இருக்கும், இதை விட லைட்டு, இது கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். நான் இது வந்து என்னன்னா அவுட்லைன் போட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அது வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாத்துக்குமேவும் அந்த A1 மம்தா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு. இது வந்து கலர்ஸ் இது. அடுத்து A1 மம்தால வந்து கோல்டு, சில்வர், காப்பர். A1 மம்தாலேயும் கலர்ஸ் இருக்கு. அது வந்து இமேஜ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுவேன். அப்போ வந்து சில்க் த்ரெட்டில் டபுள் பெல்லு, அப்புறம் பெல்லு, இந்த 2 கம்பெனி நான் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கு. அதில் ஒரு முக்கியமான இது என்னன்னா ஒவ்வொருலையும் அந்த மாதிரி கோடு இருக்கும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமாக வச்சுக்கோங்க. அது இருந்தால் நெக்ஸ்ட் இதே சைடில் வாங்க முடியும். ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து மடக்கி இதுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, அது மிஸ் ஆகாமல் இருக்கிறது. அப்போதான் இந்த சைடு நம்ம சொல்லி சேம் கலர் வாங்க முடியும். அதே மாதிரி இதுலேயும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சோயிங் த்ரெட். இதில் வந்து என்னன்னா பாலிஸ்டர் த்ரெட்டாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து லோக்கலில் இருக்கும், அது வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா கட்டாயம், சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கட்டாயம். அந்த மாதிரி வாங்காதீங்க. அப்படி வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு போர் அடிச்சும் அப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இதுலையும் பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு இதாதான் இதாகும். இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப போட்டு இழுக்காம பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. பிகினர்ஸ் எப்பயுமே ஸ்டார்டிங்ல ஜரி த்ரெட்ல நல்லா போட்டு பழகிக்கோங்க. ஜரியில போட்டு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சூவிங் த்ரெட், அப்போ வந்து இந்த சூவிங் த்ரெட்ல ஒர்க் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டார்டிங்லேயே சில்க் த்ரெட் போனீங்கன்னா சில்க் த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களால ஒர்க் பண்ண முடியாது. அதனால ஜரி த்ரெட்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.